மிக்சரை பார்த்துடலாம். இதுதான் மிக்சர். இதில் வந்து வெங்காயம், அப்புறம் உப்பு, மஞ்சள்தூள், கொத்தமல்லி, இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இதை 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு முட்டை அதை உடச்சி ஸ்டாப் பண்ணிக்கணும். இதே மாதிரி இப்போ நம்ம 5 முட்டை பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க. அதே ப்ராசஸ்க்கு தான் இப்போ நம்ம எல்லா முட்டையும் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். நம்ம ஃபுல்லாக உள்ளே போட்டதுக்கு இப்படி தான் இருக்கும். கலக்கிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம 3ஆவது முட்டை போடணும். கொஞ்சம் இதில் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். லாஸ்ட் முட்டை போட போகிறோம். கொஞ்சம் தான் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அது அப்படியே ஃபுல்லாக போட்டுடலாம். கொஞ்சம் சட்டம் இரிட்டேட் ஆகும். இந்த வீடியோ பார்க்குறதுக்குள்ளே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுதான் லாஸ்ட்டு முட்டை போட போகிறோம். முட்டை ஊற்றிக்கிட்டு இருக்கு. இப்படி வர நான் யோசிச்சே பார்க்குறேன். அவ்வளோதான் போட தான். நம்ம மிக்சர் ரெடி. இதை தான் எடுத்து தோசை கரண்டில் ஊற்ற போகிறோம். ஊற்றும் போது காமிக்கிறேன். கேஸ் இதுதான் நம்ம ஃபைனலாக சொல்லிட்டு கொஞ்சம் இதை எடுத்து மீதி பேலன்ஸ் சோடி வலிக்கி போட்டுச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். டேஸ்ட்டாக இருக்குது. லைக் பண்ணிக்கலாம்.